ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் காவேரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி விஜயை தனியாக கூட்டிகிட்டு போய் ப்ரீ பர்த்டே கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் மாதிரியே வந்துட்டு பர்த்டேக்கு முன்னாடி இவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறக்காக ஒவ்வொரு கிஃப்ட்டும் ஒவ்வொரு நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக வந்துட்டு சில்வர் ரிங்கும் சில்வர் ப்ரேஸ்லெட்டும் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் அப்போவே விஜய் சொல்லுவார், காவேரி நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னது தான், நீ கொடுக்குற கிஃப்ட் வந்துட்டு எனக்கு எமோஷ்னலாக டச் ஆகணும், எமோஷ்னலாக வந்துட்டு நான் ஹாப்பியாக ஃபீல் ஆகணும், காசு கொடுத்து வாங்குற கிஃப்டெல்லாம் எனக்கு சந்தோஷமே படுதாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் அந்த இடத்துல வந்துட்டு கூட்டிகிட்டு போய் காவேரி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க விஜய்க்கு. எப்போவுமே நீங்கள் என் கூடவே இருக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் வந்துட்டு என்னை விட்டு போயிடவே கூடாது, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி இந்த டைம் ரொம்ப டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணுவார். அதுக்கு விஜய் சொல்லுவார், இன்றைக்கி மட்டும் இல்லை காவேரி, 100 வருஷம் ஆனாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், இந்த மாதிரி பர்த்டே வந்துட்டு நம்ம 100-200 வருஷம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கிறது தான் என் ஆசையும் அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜயோட பர்த்டே அன்றைக்கி எல்லாருமே காத்துட்ருப்பாங்க. பட் அந்த அன்றைக்கி தான் பயங்கரமான ட்விஸ்டே நடக்க போகுது. விஜயோட பர்த்டே அன்றைக்கி தான் காவேரி மயக்கம் போட்டு விலக போகிறாங்க. காவேரி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு அந்த அன்றைக்கி தான் எல்லாருக்குமே தெரிய போகுது. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டு வாந்தியோட சிம்டம்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அவங்களுக்கு பசிக்கவும் செய்யாது. வாமிட் எடுக்கிற சிம்டம் வந்துட்டு இந்த 2 நாளாகவே வந்துட்டு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. விஜயோட பர்த்டே அன்றைக்கி தான் அவங்க மயக்கம் போட்டு விலக போகிறாங்க. அந்த டைமில் டாக்டர் வந்து செக் பண்ணும்போது இவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்றைக்கி சொல்லும்போது விஜய் பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிடுவார். இந்த கிஃப்ட்டை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லிவிட்டு பயங்கர ஹாப்பியாக இருப்பார். அதை பார்த்த ராகினி பசுபதிலாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வெறியாயிடுவாங்க. இவன் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு வெண்ணிலாவோட விஷயத்த விஜய்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ நாள் மறைச்சிருந்தாளா, என்ன ஆனாலும் சரி, இவ கர்ப்பமாகி இவ குழந்தையே வந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம விஜயும் வெண்ணிலாவும் தான் சேர்த்து வைக்கணும், அதுக்கான எல்லா ஏற்பாடும் இப்போவே பண்ணிடணும், இந்த செகண்டே வெண்ணிலா வந்துட்டு ஆசிரமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து விஜய் கண்ணு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பசுபதியும் அன்பும் கிளம்பி போவாங்க. பட் அன்பு வெண்ணிலா பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்துட்டு வெண்ணிலாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு காரணமே அன்பு தான். வெண்ணிலா வந்துட்டு ஊரை விட்டு துரத்தி அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு மெயினான ரீசனே அன்பு தான். அதனால் அன்பு பார்த்ததுமே அவங்க ரொம்ப ஷாக் ஆகி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ட்விஸ்டே ஆரம்பிக்க போது. காவேரி ஒரு பக்கம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகிறாங்க, வெண்ணிலாவோட சிச்சுவேஷன் ஒரு பக்கம், விஜய் வந்துட்டு அடுத்தது என்ன முடிவு பண்ண போகிறாருங்கிறது தான் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் வந்துட்டு பயங்கர வந்துட்டு சுவாரஸ்யமாக போகவே போகுது.